ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ மட்டன் தண்ணி குழம்பு வச்சுட்டு தோசையும் இட்லியும் ஊற்ற போகிறேன். ஹாப்பி சண்டே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும். சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்பயும் வந்து மட்டன் ஜாஸ்தி நான் எடுக்க மாட்டேன். இப்போ ஒரு டைம் அந்த மாதிரி தான் எடுப்போம். இன்றைக்கி வந்து 300 கிராம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 300 கிராம் மட்டன். இது உங்கள் ஊரில் எவ்வளோ மட்டன் எப்படி விற்கிறாங்க என்னன்னு சொல்லுங்கள். இது 300 ரூபா. 300 கிராம்னா 100 கிராம் 100 ரூபா. ஓகேவா? அப்புறம் வந்து தண்ணி குழம்புன்னா அது எப்படின்னா ரொம்ப தேங்காயெலாம் ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன பிரிச்சு தேங்காய் போட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஆட்டிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் என்ன டிஃபன் செய்றீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்களும் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். சண்டே தான் இன்றைக்கி, இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். பாத்திரம்லாம் கழுவியாச்சு. டிஃபன் மட்டும் பண்ணி சாப்பிட்டு மத்தியானம் வந்து கொஞ்சமாக கீரை செய்யலான்னு பார்த்துட்ருக்கேன். சாதம் கொஞ்சம் வச்சுட்டு ரசம் வைக்கணும். அதுதான் சரி, மட்டன் குழம்பு உங்களுக்கு காட்டலாம் தான் போட்டேன். பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி போட்டு கொடுத்துருவோம். இது வணங்கட்டும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சேனல் ஆரம்பித்து 6 மாதமே ஆக போகுது. சப்ஸ்கிரைபர் ஒன்றும் வரமாட்டுறாங்க. வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, எதையோ ஒன்று போட்டு விடலாம், நம்மளுக்காக இருக்கிறவங்க யாராவது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு இதுதான். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாததுக்கெல்லாம் போய் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க, அவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் கொடுக்குறீங்க. நான் எப்படி 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர் கொண்டு வர போகிறேன்னே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்கிறீங்களா? என்ன பண்ணலான்ட்டு ஏதோ என் சகோதரிகளாக நினச்சி கேட்குறேன். இல்லை பேசாமல் சேனலை க்ளோஸ் பண்ணிடலாமா, என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன்னா ஜனங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப பெண்களாச்சே, அவங்க கொஞ்சம் வளரட்டும், அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஜனங்களுக்கு ஒரு நல்ல மைண்டே போயிடுச்சு போல் இருக்குது. அதனால் நம்ம இவங்ககிட்ட என்ன சண்டையாக போட முடியாது சொல்லுங்கள். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்ம செய்கிறோம். அதுக்கு உண்டான பலன் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும்னு அதுவும் ஒரு யோசனை. சரி பார்க்கலாம், இன்னொரு 6 மாதம் பார்த்துட்டு அப்புறமா ஏதாவது முடிவு பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட பாருங்களேன், இந்த இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், இது யூடியூப்பில் ஆகட்டும், நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு லைக் போடுவோம், ஒரு கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து யாரும் லைக் போட மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, வியூவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது வியூவர்ஸும் லைக்கும் எப்படி இது கொண்டு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இருங்க, வெயிட் பண்ணுங்க. சிக்கன் மட்டன் போட்டுக்கிறேன். வணங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வணங்கிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்க வேறு என்ன போட முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள். சமையல் பண்ணுறது போடுறோம், பூஜை நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத போடுறோம். வேறு என்ன நம்ம போட முடியும் சொல்லுங்கள். நம்ம என்ன வெளியே அப்பப்போ போகிறோமா செய்கிறோமா? அது ஒன்றும் இல்லை. அது என்னன்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுங்க, ஓகேவா? கல்லில் போட்டு அப்புறம் வந்து எங்கள் பசங்கக்கிட்டேயும் கேட்குறேன்னு தான் நான். எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படக்கூடாது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து வேலையாகவே இருக்காங்களா, அவங்க வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் மம்மி, வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்கப்பான்னா அவங்க வேலையே அவங்க பார்த்துக்கிறாங்களா. நம்ம சொல்லும் போது பார்க்குறேன்றாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க. நானும் அதை சொல்ல மறந்துடுறேன். இந்த மாதிரி வீடியோ போடும்போது எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஞாபகமே வருது.
கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியா தூள் கொஞ்சம், வெறும் மிளகா தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா நான் ஒரு 3 நாள் தான் போட்டிருக்கேன், அதனால. ஆனால் பாருங்கள், பொய்யா சொல்லிக்கிட்டு திரிவாங்க. அவங்களுக்கு எல்லாம் போய் பார்ப்பாங்க, அவங்கள வியூவர்ஸ் கொடுப்பாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. அவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலும் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. அவங்க என்ன தான் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே அவங்க ஒரு கர்வமாக பேசுகிறாங்க. நம்ம ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் ஏதோ போட்டு ஏதோ ஒரு 4 ரூபாய் ஏதோ நம்மளுக்கு வருமா, நம்ம பசங்களோட பாரம் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதானே உலகமே. பொய் பின்னால் தானே ஜனங்க ஓடுறாங்க. மக்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க இதை பண்ணாங்க, அவங்க அங்கே இன்னைக்கு போயிருக்காங்க, இவங்க இன்னைக்கு இங்கே போயிருக்காங்க, இவங்க இதை செய்ய போகிறாங்களா, இவங்க அவங்க கூட இருக்க போகிறாங்களா, இவங்க கூட இருக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி தான் தேடுறாங்களே தவிர உண்மையை வந்து விட்டுறாங்க. உண்மைக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. சரி, யாரை சொல்லி என்ன பண்ணுறது? நம்ம சொல்கிறதுனால உடனே மாறப்போதா என்ன? அது ஒன்றும் இல்லை. நல்லா அதெல்லாம் பேசினா கூட எங்கள் பசங்க என்னை திட்டுவாங்க, அதனால நான் அதெல்லாம் பேசுறதில்லை. அதனால் மனசில் ஒரு ஆதங்கம், என்னடா இப்படி இருக்காங்களே மக்கள், எதையுமே யோசிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு கன்றாவி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். நான் வருத்தப்படுறது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, மூடி போட்டுருவேன். விசில் வரட்டும், ஒரு 5-6 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, தண்ணி குழம்பு. அதே மாதிரி தோசை 3 ஊற்றினேன். இது பாருங்கள், முட்டை கறி தோசை. நல்லா இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பசங்க என்ன திட்டுறாங்கடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மம்மி, இதை விட்டுட்டு வேலையை பாருங்கள், இதில் உங்களை சம்பாதிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி தரல. நீங்கள் வந்து ஒரு போர் அடிக்குது, ஒரு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்காதீங்க, யோசித்து சங்கடப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் என் பொண்ணும் எங்கள் பசங்களும் சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பொண்ணு இப்போ வரும், ஒரு 10 நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சேனல் மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணலான்றதை நான் முடிவு பண்ண போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே. மத்தியானம் வந்து நான் கீ ரைஸ் பண்ணிவிட்டு மட்டன் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வைக்க போகிறேன், கொஞ்சமாக சாதம் வைக்க போகிறேன். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, ஹாப்பி சண்டே.